என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் என்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி. சேனல் நேயர்களுக்கு வணக்கம். முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? நடைபெற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் சீதாலட்சுமி என்னை களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று இந்த களத்திலே நிற்கின்றேன். தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் ஒளிவாங்கி மக்களின் வழிதாங்கி நிற்கின்ற ஒளிவாங்கி நீங்கள் வெற்றி அடைய செய்யணும். அதை பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். இப்போ நீங்க வந்து ஈரோடு இடைத்தேர்தல்ல போட்டியிட போறீங்க, எப்படி இருக்கு களம்? தேவர்களின் குட் மார்னிங் பாய்ஸ். களம் வந்து நமக்கு மிக சாதகமா இருக்கு. ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன். தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டின் சுயமரியாதை. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குது. கேவலமான சங்கிகளுக்கு விலை போய் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குது. வந்துட்டாயா இது வரைக்கும் போட்டு நாங்க ஏமாந்துட்டோம், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இப்போ வந்து ஈரோட்டில் வந்து பெரியார் அவர்களை எதிர்த்து பேசிட்டு பெரியார் மண்ணிலே வந்து ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய வருது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதிலடி, மக்கள் என்ன பதிலா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கேள்விகள் கேட்கும்போது நிறைய பேர் பெரியார் பேசிட்டு எப்படி சீமானுக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்ற கேள்விகள் எழுந்துச்சு, அதனால கேட்கிறேன். போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. இங்க வந்து மக்களுக்கு பெரியார் அப்படிங்கிறது யாருன்னே தெரியல. இன்னொன்று வந்து பெரியாரை பற்றி குறை சொல்றது அப்படிங்கிறதுல பெரியார் பேசி அவதூறான சொற்களை எடுத்து சீமான் பேசினார், அவ்வளவுதான். வீணானே குலகரனாக்கிறாத போயிரு. ஏன்னா இவங்க அப்படிதானே பெரியாரை வச்சு திராவிடனும் தமிழர்கள் அடிமைப்படுத்தினீங்க. எத்தனை நாளைக்கு வந்து தமிழர்கள் அடிமையா இருப்பாங்க? அப்போ வெளிப்படையும் போது உங்களுக்கு வலிக்குது. செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும். அப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ அட தற்கூரி நாயங்களா. ப்ரூஃப் கேக்குறாங்க, அந்த ப்ரூஃப் தரல இல்ல அப்படின்ற ஒரு அது இவங்க யாரு கேக்குறதுக்கு முதல்ல என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாராம? இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நானா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மார்டம் ஆயிருப்ப. இப்போ வந்து ஈரோடு களம் பொறுத்த வரைக்கும் திமுகவில் முக்கியமா ஒரு தேமுதிகவோட ரசிகர் மன்ற தலைவர் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஆள் நிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவருமே இங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அவர் நிற்கும் போது எப்படி இருக்குக்கா இந்த களம்? அவரை எதிர்த்து சண்டை போடும் போது எப்படி இருக்கு? முதல் முறையா திராவிடம் தமிழ் தேசம் டைரக்ட் அடிக்கு ஃபைன் மோதுறீங்க, அது எப்படி இருக்கு? இந்த சௌரிமுத்தை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? என் தாத்தா அந்த காலத்திலேயே 1000 பேருக்கு சோறு போட்டவர். ஹோட்டல்ல சர்வரா இருந்தாரா? எனக்கு உண்மையாலும் சரியான மோதற்கான ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு? ஏன்னா அவர் இதுவரைக்கும் ஒரு வேலை செய்யலையே. ஒரு மாமனிதர் விஜயகாந்த், நான் மதிக்கக்கூடிய ஒரு பண்பான மனிதர், அவர் எவ்வளவு உதவிகளும் செஞ்சிருக்கார். அப்படி அவருடைய அந்த ஒரு சிறப்புல தான் இவர் வந்து வெற்றி பெறாரு. பெரிய ராஜதந்திரி பாணி. அதனால நான் மோதக்கூடிய ஆள் வந்து பணபலமும் கூட்டணி கட்சிகளோடு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஏற்புடையதா இல்லை. நான் சரிசமமா இதே ஒரு கட்சி வந்து தனித்து நின்று இதே போல போட்டியிட்டது அப்படின்னா அதை நான் வந்து பெருமையா நினைப்பேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. இன்னைக்கு வந்து மக்களுக்கான சிக்கல்கள் இதுவரைக்கும் செய்யப்படவே இல்லை. மண்ணினுடைய சிக்கலை மக்களினுடைய தேவை எடுத்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த மாதிரியே தெரியல. என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல வருவில்ல வா. நான் அந்த வேலையை செய்வதற்காக வந்த ஒரு பெண்ணாதான் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை இந்த களத்தில் நிறுத்தியிருக்காரு. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து விலகல் அதிகமாக நடந்துட்டு இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3000 பேர் இணைஞ்சிருக்காங்க, விலகிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு இடைத்தேர்தல் போன ஈரோடு இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு, மண்டபமே பத்தாம இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிரௌட் கம்மியா இருக்கிற மாதிரி, நாம் தமிழர் கட்சியினர் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. அது எப்படிக்கா பாக்குறீங்க? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா?
இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் விலகுறாங்க அப்படிங்கிறத விட தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் ஏற்றுட்டவங்க இருக்காங்க. எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா சொல்றது வந்து, அதாவது திமுகவுக்கு ஒரு அச்சம், வெளிப்படையாவே சொல்ற சீமான் அண்ணன் மீது ஒரு பயம். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? தனிச்சு நிற்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றது, மிகப்பெரிய வலிமையான ஒரு வேலையை இந்த காலத்தில் செஞ்சுட்டே போறாரு. காளியம்மாள் போன்றவங்க எல்லாம் போன வாட்டி வந்து வேலை செய்தார்கள். இப்போ அவங்களாம் காணோம், எங்க இருக்காங்க காளியம்மாள் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்கள மாதிரியான பெரிய ஆட்கள் வந்து வேலை செய்யலையோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து தம்பிகளிடையும் சரி மக்களிடையும் சரி இருக்கு. முக்கியமான முகம் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னும் போது அவங்க இப்போ நீங்களும் முக்கியமான முகம் மாதிரி அவங்களும் ஒரு முக்கியமான முகம், அவங்கள இல்லையே அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது. அது எப்படி பார்ப்போம்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது நீங்கள் மீடியாவில் வேணால் அவங்க முக்கியமான முகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். களத்தில் எண்ணற்ற தம்பிகள் வந்து தாங்கள் யாருன்னே கூட அண்ணனை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ கடுமையான பணி செய்கிறாங்க. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். இப்போ நான் பரப்புரைக்கு போகிறேன், சில தம்பிகள் போய் நின்று அந்த மக்களை சந்தித்து சொல்லி இதை வேட்பாளர் வராங்கன்னு என்னை காட்டும் பொழுது அதை விட வேறு என்ன பண்ணி அவங்க மீடியாக்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மீடியாவில் தெரியறத வச்சு அவங்க சிறப்பான ஆள் அப்படிங்கிறத விட களத்தில் வந்து ஒரு வேலை செய்கிறது முக்கியமாக இருக்குது. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. இப்போ அவர்கள் வந்து இன்னைக்கு வரலாம், அது அவங்களோட விருப்பம். ஏதாவது பணிகள் இருக்கலாம், உடல்நிலை சரியில்லைன்னு கூட சொன்னாங்க. அது என்ன சூழல்னு எனக்கு தெரியலை. என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. நீங்க வந்து என்னக்கா சொல்லி கேட்குறீங்க ஓட்டு? இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு டைம். எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லி கேள்வி கேட்பாங்க, ஓட்டு கேட்பாங்க. நீங்க என்னவா முன் வைக்கிறீங்க? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சீமான் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தருதலை தலைவர் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. மனுஷனாவே ஏத்துக்க முடியாது இந்த தருதலை, அப்புறம் எப்படி தலைவன்னு ஏத்துக்க முடியும்? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அவனாவது பெத்த தாய் அசிங்கமா திட்டுக்கன்னு சொல்லுவானா? கால வராதப்பா. உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். சோத்துக்கு பதிலா வேற அவனா ஏதாவது திங்கறவன் இருப்பான்ல, அவன் சொல்லுவான் நீங்க யார் வேணாலும் எங்க ஆத்தால அசிங்கமா பேசிக்க. அடேங்கப்பா, இது வரையா? ஒண்ணுமே தெரியாத தம்பி அப்பாவிகள்லாம் மாடு மேய்க்க போகணுமா, பண்ணி மேய்க்க போகணுமா, கழுதை மேய்க்க போகணுமா, அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப். இயற்கை விவசாயம் பண்ணணுமா, உனக்கு எதுக்குடா பள்ளி படிப்பு, ஓடுறா நடடா அப்படிங்கிறான். உன் பிள்ளைக்கும் அதே அரசாங்க வேலையை கொடு, நீதான் ஆட்சிக்கு வந்து புடிங்கிற போறல. ஒண்ணும் பண்ண மாட்டாடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. உன் பிள்ளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற? வெயிட் பண்ணு, நீ புடுங்க போறல ஆட்சிக்கு வந்து, அப்ப அவனுக்கு அரசாங்க வேலை கொடுத்துட்டு போய் சாவடிக்கிறானே ஒரு அமைச்சனா வந்துட்டு இவ்வளவு சாவடிக்கிறானே. எந்த ஆம்பளையாவது அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கி பொண்டாட்டிக்கு சோறு போடுவாங்க? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு ஊருக்குலாம் லேப் டெஸ்ட் எடுக்கிறான். அவன் பிள்ளைக்கு முதல்ல எடுக்க சொல்லுங்க லேப் டெஸ்ட். ஏய், எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். யார் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் பிள்ளைக்கு எடுக்க சொல்லுங்களேன். அவன் புள்ள முதல்ல தமிழரான்னு பாப்போம். அதனால அப்பாவி மக்களை தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையின் பெயரால் ஏமாத்தி வயிறு வளர்க்கின்ற ஒரு சைக்கோ தான் வந்து சீமான். முடியல. சட்டை பையிலிருந்து பேனா எடுத்தேன், ஆமை கறியை தின்னேன், பொரியலை நக்கி நக்கி பார்த்தேன். மாட்னாடா மானஸ்த. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. உனக்கு தான் அவ்வளவு சொத்து இருக்குது இல்ல, அதான் சொன்ன அவன் வந்து ஒரு பொய் சொல்ற மனநோயாளி. அவனுக்கு சொத்தே இல்லன்னா அவனோட சொத்து இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து போட்டாச்சு, மூடிக்கிட்டு இருக்கான். அட பாவிகளா, பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. கேட்டா அது என் மனைவியோட சொத்து. உன் மனைவி உன் கூட தானே இருக்கா? உன் மனைவி உன் கூட தானே இருக்கா? இல்ல பக்கத்து வீட்டுல போய் தானே? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.
எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.